ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அறுசுவை ஃபுட் பேலஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காலையில் டிஃபன் 10 நிமிஷத்தில் ரொம்பவே ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு சேமியா வச்சுட்டு வெஜிடபிள் சேமியா உப்புமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் 3 வெரைட்டியான வெஜிடபிள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. இதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு 50 கிராம் முந்திரியை உடச்சி சேர்த்து இதை பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்க போகிறோம். ஒரு 5 பச்சை மிளகாவை நீட்டாக கீறிட்டு சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு 5 பல்ல அளவுக்கு பூண்டை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை மீடியமாக கட் பண்ணி அதையுமே சேர்த்து வறுக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதும் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிளை ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி பீன்ஸு, கேரட், அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கோங்க. இதில் வெஜிடபிளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடலாம். இந்த வெஜிடபிள் கலர் மாறி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நான் 450 கிராம் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். ஸோ அதனால 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு இருக்கேன். இது கரெக்டான அளவில் இருக்கும். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம சேமியா ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு அணில் வறுத்த சேமியா யூஸ் பண்ணுறேன். இது ரொம்பவே மெலிசா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. உங்ககிட்ட எந்த சேமியா இருக்கோ அந்த சேமியா யூஸ் பண்ணுங்கள். இது கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அந்த தண்ணி ட்ரை ஆகி வரணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சப்போஸ் உங்ககிட்ட வறுத்த சேமியா கண்டி இல்லைன்னா ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், அப்படி இல்லைன்னா எண்ணெயை சேர்த்துட்டு சேமியா சேர்த்துட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்து இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் உப்பு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு இதை நல்லா கலரி கொடுக்கலாம். தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதும் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே ஹெல்தியான வெஜிடபிள் சேமியா உப்புமா ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கவே அந்த வெஜிடபிள் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது. இது ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும். இது காலையில் டிஃபனுக்கும் செய்யலாம், இல்லைன்னா நைட்டு டின்னருக்காகட்டும், இல்லை மதியம் லஞ்சு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். நான் இது கூட தக்காளி சட்னி வைக்கிறேன். இதுக்கு எதுவுமே சைட் டிஷ் தேவையில்லை, அப்படியே கூட சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அறுசுவை மனதில் நிலை காட்டும்.